சுராஜா மாட்சிமாயும் துதியும் உமக்கே ஐயா எப்போதும் உண்டாகட்டும் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை வரவேற்கிறோம் இந்த ஆலயம் முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று சத்தம் உயர்த்தி சொல்லலாமே நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரப்பா நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் எஸ் ஜீசஸ் ஆராதனை உமக்கே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசுவே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க இயேசு ராஜா நீர் வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க இயேசுவே உம்மை வரவேற்கிறோம் அப்பா கர்த்தர் நல்லவர் thank you Jesus கர்த்தர் நல்லவர் நம்முடைய ஆண்டவர் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம் சர்வவல்லமையுள்ளவர் சாபாமை உள்ளவரை இணைந்து பாடுவோம் இந்த ராத்திரி நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்க அவருடைய பெரிய கிருபைகளினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் பாப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் பாப்பா நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே பாப்பா உம் கிருபை எனக்கு போதும் பாப்பா கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானா இரட்சகரும் தேவனுமானா நான் நம்பின என் துருகமும் கேடகமானார் இரட்சண்ய கொம்புமானா நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் பாப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா உம் கிருபை எனக்கு போதும் பாப்பா தேவரீரின் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினீ எனது விளக்கை ஏற்றி வைத்தீ ஒரு
ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போரிட செய்தீர், மதிலை எல்லாம் தாண்டிட செய்தீர். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும். ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும். பாப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உம் கிருபை எனக்கு போதும். பாப்பா உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கி நீ, உம் காருண்யத்தால் பெரியவனானே. நான் செல்லும் இந்த பாதையெல்லாம் அகலமாக்கி நீ, வழுவாமல் நடந்து செல்கிறேன். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும். அப்படியே சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இந்த வார்த்தை அப்படியே அறிக்கையிடுங்க. அவர் நம்முடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்கின கர்த்தர். ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா. தேவரீர் தேவரீர் என் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி நீ, எனது விளக்கை ஏற்றி வைத்தீ. ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போரிட செய்தி, மதிலை எல்லாம் தாண்டிட செய்தி. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. கர்த்தரை துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரை துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் நீ பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் நீ பாடுவே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே. நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா. கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே. நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. எனக்கு உதவும் கர்த்தரனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தரனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகை நான் எதிர்த்து வென்றிடுவே, எதிரியான அலகை நான் எதிர்த்து வென்றிடுவே. கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே ஆடுவே, வல்லவர் நல்லவர். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா, எனது பலனும் எனது மீட்பும் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா, நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையும்
துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே ஆடுவேன். வல்லவர் நல்லவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். ஓஹோ வல்லவர் நல்லவர் கிருபை என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் என்றே பாடுவேன். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூல ஆயிற்று. வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூல ஆயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். பாடுவேன் நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். நீ பாடுவேன். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். தப்பாமலும் வழியில் நடக்கணும். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். தப்பாமலும் வழியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால இயேசு ராஜா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. தூய
பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா பாத்திரத்தை. அப்படியே கரங்களை தட்டி ஆவியில நிரம்பினவர்களா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆமென். அந்த துதியின் அபிஷேகத்தினால துதிக்கிற நமக்கு தோல்வி இல்லை, துதிக்கிற உனக்கு தோல்வி இல்லை, துதிக்கிற உனக்கு வெற்றி. ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு வெற்றி நிச்சயம். ஆமென், 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 ஆமென். அப்படியே துதிங்க, துதிங்க, துதிங்க. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். துதித்த தாவீதை ஆமென், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆமென், 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 அரசனாய் மாற்றின அந்த தேவாதி தேவன். ஓ, துதிக்கிற தேவ ஜனத்திற்காக அவர் இறங்கி வருவார், துதிக்கிற தேவ பிள்ளைக்காக அவர் இறங்கி வருவார். ஆமென். எந்த வீட்டுல ஸ்தோத்திர பலிகள் உண்டாகிறதோ ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க, ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே துதிங்க, துதிங்க, துதிங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்த தேவாதி தேவனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரஷகரகதர பௌடர வரவரவா ரஹதர ஷகரகதரா. தகப்பனாக எங்களை சுமந்தவரே அப்பா, தந்தையை போல தயவா எங்களை நடத்தினவரே உம்மை துதிக்கிறோம். நீங்க துதித்து கொண்டிருக்கும் போதே ஆமென், வியாதிகள் நீங்குகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க. அந்த உயிர் தெழுதலின் வல்லமை, உயிர் தெழுதலின் வல்லமை, உயிர் தெழுதலின் வல்லமை. ஓ ரிகா தலஷகரகதரவா விடுதலையை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது. அவர் விடுவிக்கிற கர்த்தர், விடுவிக்கிற கர்த்தர். கட்டுகள் நின்று விடுவிக்கிற கர்த்தர். சூழ்நிலைகள் நிறைந்து கட்டப்பட்டவர்களா, சூழ்நிலைகள் கட்டப்பட்டவர்களா இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமென். ஆராதிக்கிற தேவ ஜனத்தை விடுவிக்கிறார். ஆமென். கண்ணீரின் பாதையிலிருந்து ஆமென் களிப்பான நீரூற்றாய், கண்ணீரின் பாதையை களிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறவர், களிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறவர். ரஷகரகதர பௌடர வர 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 வரவா ரகதர ஷகரகதர பௌடர வர வரவா துடாரகதர ஹதர ஷகரகதர பௌடர வர 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 வரவா ரிகதர ஹதர ஷகரகதரா. Thank you Lord, hallelujah. യേശുവേ സ്തോത്രം, 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 സ്തോത്രം. നീ നല്ലവൻ. സ്തോത്രമേ, സ്തോത്രമേ മറവാமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்த
அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உதவி பெற்றே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். அரண்ட வேளை அன்னையைப் போல் அணைத்துக் கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே, நன்றியோடு அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறுபடியுமா ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவீரே. ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துவீரே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உயிருள்ளவரை துதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
சத்தம் உயர்த்தி பாடி ஆண்டவர் ஆராதிங்க. ஜீவனந்தோ உம் தூய வழிகள், நேர்மையான சத்திய தீபமந்தோ, ஆராதனை எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. இன்னும் சொல்லுங்க. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. இன்னும் சொல்லுங்க. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவே. இன்னும் கொஞ்சம் சத்தமா. உம் நாமம் வாழ்க, அரசு வருக, உங்க அரசு வருக. சித்தம் நிறைவேறுக. இன்னும் அப்படியே சொல்லுங்க. நாமம் ஸ்ரீபரரரரா. அரசு வருக, ஜீசஸ். சித்தம் நிறைவேறுக. இன்னும் ஒரு விசை கூட சொல்லுவோமா. நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் சிறைவே. நல்ல கையை உயர்த்தி நாமம் வாழ்க, கண்கள் அப்படியே மூடப்படட்டும். அரசு வருக, சத்தமா சித்தம் நிறைவேறுக. வாய்களை திறந்து சொல்லுங்க. உம் நாமம் வாழ்க, ஜீசஸ். அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை. ரெண்டு கைகளும் அப்படியே உயர்த்தி சத்தமா ரெண்டு கண்களும் மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க. ரெண்டு கைகளை அசைத்து இயேசுவே அன்பு இன்னும் சத்தமா வாய்களை திறந்து ரெண்டு கைகளும் அப்படி அசையட்டும். கைகள் அசைத்து சொல்லுங்க. சத்தங்கள் உயர்த்தி சொல்லுங்க. இந்த ராத்திரி விடுவிக்கிறவரே, விடுவிக்கிறவரே, விடுவிக்கிற சர்வவல்லவரே, சகல அதிகாரங்கள் உடையவரே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருமணம் பற்றினவரே, இயேசு நல்லவர். வாய்கள் திறக்கட்டும். இன்று ராத்திரி ஒரு தெய்வீக விடுதலைக்காய் நான் ஏங்குகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க நன்றி அப்பா? வலது கருத்தை அப்படியே உயர்த்தி இந்த ராத்திரி தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் நம்மை விடுதலை செய்கிற கர்த்தர். வலது கரத்தை அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே,
செய்து முடிப்பவரே எனக்காக. கர்த்தர் நமக்காக சகலத்தையும் செய்வார். நன்றி இயேசுவே. என் பாரங்கள் என் சுமை இந்த ராத்திரி ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தெய்வ கரம் ரீமமரா ஜீசஸ் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சில மேல தெய்வீக விடுதலை வெளிப்பட்டு வருகிறது நான் பார்க்கிறேன். இந்த ராத்திரி சில பலவீனங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வாராக. உடைய சுகமாக்குகிற கரம், உடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். நன்றி. இன்னும் சத்தமா என் அன்பு. கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த ராத்திரி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து நிற்கிறோம். இந்த இரவிலும் நீர் எங்கள் கூட இருப்பதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக எங்கள் சிந்தனைகளை நாங்கள் திருப்புகிறோம். நீர் பேசும் எல்லா தடைகளும் விலகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து தேவ வார்த்தைகளுக்காக சிந்தனைகளை திருப்புகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த கர்த்தர் நம்ம மேல இருக்கிறார். உடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு நம்மை அமர பண்ணுகிற கர்த்தர். நல்ல கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரெண்டு கைகளும் அப்படியே உயர்த்தி இந்த நாள் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஜூலையில் ஸ்தோத்திரங்களின் மாதம் என்றுதான் கர்த்தர் நமக்கு சொன்னார். The month of praise. இது கர்த்தரை துதிக்கிற மாதம். துதிக்கும் போது என்ன சம்பவிக்கும், ஏன் நாம் கர்த்தரை துதிக்கணும் என்கிறதை குறித்து தான் நான் பேசும்படி விரும்புகிறேன். ஒன்று, விடுவிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இந்த மாதம் நாம் சிந்திக்க போகிறோம். விடுவிக்கிற கர்த்தர். இந்த வாரத்தில் நான் எதை சிந்திக்கிறேன் என்றால், விடுவிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ், அல்லேலூயா. மாஸ்டர் வழி வேண்டாம். ஓகே. விடுவிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ், இப்படி இருக்கட்டும். நம்பர் 2, ரெண்டாவது வாரத்தில் இடத்தை கொடுக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, நீதி செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 தலைப்புகளில் நாம் சிந்திக்க போகிறோம். ஒவ்வொரும் வித்தியாசமான தலைப்புகள். வித்தியாசமாய் நாம் இதை சிந்திக்க போகிறோம். நீங்கள் என்னை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். சிந்தனைகளை திசை திருப்பி விட வேண்டாம். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்றைக்கு இந்த விடுதலைகளை குறித்து தான் நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய விடுதலைகள் இந்த இரவு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆராதிக்கும் பொழுது தான் விடுதலை உண்டாகும். ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்கள் வீடுகளுக்குள்ள அப்படி இறங்கி வருகிறது. எல்லா கண்கள் மூடி வாய்களை ஒன்று திறந்து, ஆண்டவரே, இந்த ராத்திரி நான் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னால் என் வாழ்க்கையில் எதெல்லாம் விஷயத்தில் கர்த்தருடைய விடுதலை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. அந்த விடுதலைகளை நான் எதிர்பார்க்கிறேன் அப்பா.
உம்முடைய விடுதலைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலைகள் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நன்றி. எங்களோடு பேசும். ஆமென். கவனியுங்கள், இந்த ராத்திரி நான் செய்ய போகிற ஒரு விஷயம், நான் பேச வேண்டிய ஒரு விஷயம், யாத்திராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 18:10 சொல்லுகிறது. வாசிக்க முடியுமானால் நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளலாம். யாத்திராகம புஸ்தகம் 18:10, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த வார்த்தையை ஒரு கணம் சொல்லுங்க. விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் முடிந்தால் யாராவது இருக்காங்கன்னா கை கொடுத்து சொல்லுங்க. விடுவிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இதுதான் நான் இன்னைக்கு உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். மோர் தேன் 300 முறைகளுக்கு மேலே இந்த வார்த்தை வேதாகமத்தில் வருகிறது. இந்த காலை நேரத்திலும் இந்த ராத்திரி நேரத்திலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆயிருக்கிற சூழ்நிலையில் இருந்து உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லும் பொழுதுதான் நான் சொல்லுகிற வார்த்தையை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த விடுதலைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 300 முறைக்கு மேல பைபிள் நமக்கு சொல்லுகிறது, நான் உங்களை விடுதலை செய்கிற கர்த்தராக இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விசை எல்லாரும் நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுவிக்கிற தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, என்னை விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். சாபத்திலிருந்து விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். கட்டுகளில் இருந்து விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேதாகமத்தில் மிக முக்கியமான 3 விடுதலைகளை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதை நான் ரத்தின சுருக்கமாய் சொல்லி நான் செபித்து உங்களை அனுப்பிவிடும்படி விரும்புகிறேன். வேதாகமத்தில் 300 முறைக்கு மேலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 3 முறை மிக முக்கியமான விடுதலைகளை வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதல் விடுதலை வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தில் நீங்கள் அதை வாசித்தால் 1வது அதிகாரம் 15வது வசனம், யாத்திராகமம் 1:15 வாசித்தால் முதல் பெரிய விடுதலை, மிக முக்கியமான விடுதலை, அதுதான் அந்த விடுதலையை குறித்து வாசிக்கிறோம். எகிப்தில் இருந்து விடுதலை. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள், எகிப்தில் இருந்து விடுதலை. எகிப்து என்று சொன்னால் எந்த விஷயம், எந்த தேசம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதுதான் எகிப்து. சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமல்ல, நீண்ட 430 வருஷங்கள், 430 வருடம் ஒரு குடும்பத்தை மாத்திரமல்ல, ஒரு கோத்திரத்தை, இத்தனை கோத்திரங்கள் நிறைந்த லட்சக்கணக்கு ஜனங்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அடிமைப்படுத்தி வைத்திருந்ததுதான் எகிப்து தேசம். அடிமைத்தனம் என்றால் என்ன? சொந்த காரியங்கள் எதுவுமே செய்ய முடியாது, தன்னுடைய வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது. அவன் கொடுக்கிற வேலையை செய்யணும். அவன் சம்பளம் கொடுக்க மாட்டான், ஆனா வேலை செய்யணும். இப்படி உங்க விருப்பம் நடைபெறாம அவன் விருப்பத்தையே உங்களுக்குள்ளே திணித்து 1, 2, 10, 15 வருடங்கள் அல்ல, நீண்ட 430 வருடங்கள் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி ஓர் இரவு ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த இரவுக்கு பெயர்தான் பஸ்கா இரவு. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து விடியற்காலையில் ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடியற்கால வெளிச்சம் உண்டாயிற்று. அது எப்படி சம்பவித்தது? 3 ஸ்தோத்திரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். விடியற்காலையில் ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்த சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலை நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற சத்தம். நான் இன்னும் சொல்லுகிறேன், எத்தனை பேருடைய குடும்பங்களில் காலை நேரங்களில் ஸ்தோத்திர சத்தங்கள் உண்டாகுதோ அந்த வீட்டில் தெய்வீக விடுதலைகளை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? காலையில கொரட்ட சத்தம் கேட்கிற வீட்டில் விடுதலை வராது. காலையில சினிமா பாடலோ
ரீல்ஸ் சத்தமோ கேட்கிற வீட்டுல இல்ல விடுதலை வர்றது. எந்த வீட்டுல காலையில் கர்த்தரை உயர்த்துகிற துதி சத்தம் கேட்கிறதோ அந்த வீட்டுல அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசு இருக்க முடியாது, அடிமைத்தனத்தின் ஆவி இருக்க முடியாது. விடுதலையின் ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்வார். இத்தனை பேருக்கு நான் சொல்வது புரியுது? இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சார் எனக்கு விடுதலையே இல்லை பாஸ்டர், எனக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்குதா? சபையோடு இணைந்து காலை நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த இரத்தத்தை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நிலை கால்களில் பூசும்போது சங்கார தூத அந்த அடிமைப்படுத்துகிற ஆவி உன் வீட்டுக்குள்ள வருவத இந்த இரத்தம் தடுத்து நிறுத்தும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எது சார் உங்களை அடிமைப்படுத்து? மொபைல் உங்களை அடிமைப்படுத்துதா? எந்தெந்த விஷயங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதை கவனிங்க. மொபைல் உங்களை அடிமைப்படுத்துதா? ரீல்ஸ் அடிமைப்படுத்துதா? யூடியூபில் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? மீடியாவில் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? குடி வரிக்கு அடிமையா இருக்கிறீங்களா? போதை பழக்கம், கஞ்சா சொல்லவே வேண்டாம். அவ்வளவு ஆபாச படங்களுக்கு வாலிப சமுதாயம் சொல்லிக்கொண்டே போகலாம். அடிமைப்படுத்துகிற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எது விஷயங்கள் அடிமைப்படுத்துகிறதோ அதிகாலையில் எழும்பி, ஆண்டவரே இந்த நாளில் என்னை விடுதலை செய்வதற்கு ஸ்தோத்திரம். காலை நேரத்தில் என் பஸ்க ஆட்டுக்குட்டி ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என்னை விடுதலை செய்யும். உலகத்தை சந்திப்பதற்கு முன்பு கால நேரத்தில் கர்த்தரை சந்திக்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு விடுதலையின் நாள், இன்றைக்கு உங்களுக்கு இரட்சணியத்தின் நாள். விடியற்கால வெளிச்சம் உங்க வீட்டில் உண்டாகும். விடியற்கால வெளுப்பை போல உங்க வெளிச்சத்தை துளிர்விட பண்ணுவார். முதல் ஸ்தோத்திரம் விடியற்காலையின் ஸ்தோத்திரம். நான் இவ்வாறு சொல்றேன், விடியற்காலையில் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அதிகாலையின் மகனாயிருக்கிற விடிவெள்ளி வெட்டுண்டு கீழே விழுவதை நீங்க பார்ப்பீங்க. அதிகாலையின் மகனாயிருக்கிற சத்துருடைய கிரியைகள், அந்தகார சத்துருவின் வல்லமைகள் விடியற் காலத்தில் இங்க சத்தங்கள், துதி சத்தம் வரும்போது, காலையில் உங்க துதி சத்தம் வர 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 பைபிள் சொல்லுது, உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முதல் விடுதலை எகிப்திலிருந்து விடுதலை, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஏதாவது விஷயங்கள்ல சத்துரு உங்களை அடிமைத்தனம்னா, நம்ம அறியாமலே இந்தியாவை ஆங்கிலேயர் எப்படி அடிமைப்படுத்தினாங்க? பிசினஸுக்காக வந்து, வியாபாரத்துக்காக வந்து அடிமைப்படுத்தினது போல நம்முடைய ஏதோ ஒரு விஷயத்தை காண்பித்து, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு தருவேன் என்று ஏமாத்தி சொல்லி நம்மை அடிமைப்படுத்துகிற அடிமைத்தனத்திலிருந்து இந்த ராத்திரி கர்த்தர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது வேதம் சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு விடுதலை தான் சிங்க கெபியில் இருந்து விடுதலை. முதல் விடுதலை எகிப்திலிருந்து விடுதலை, அது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்று சொன்னேன். இரண்டாவது விடுதலை தானியேலுடைய விடுதலை. அது என்ன விடுதலை தெரியுமா? சிங்க கெபியில். தானியேலின் புஸ்தகம் 6:22 சொல்லுது, நம்மை நம்மை நம்ம நம்ம சிறைப்படுத்துகிற, நம்மை அடிமைப்படுத்துகிறது மட்டுமல்ல, இங்க நீங்க வாசிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிற சில போராட்டம். சிங்க கெபின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, சாதாரணமான கெபி இல்லை. வாழ்க்கை முடிந்து இனி அவ்வளவுதான், இனி என்னால் வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வருகிறதான் இந்த போராட்டம். கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனையோ பேர் நான் ஞாபகத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். வாழ்க்கையே இல்லை, இனி வாழவே முடியாதுன்னு சொன்னவர்களை இயேசு கிறிஸ்து விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. விடிஞ்சா வாழ்க்கை இல்லை அவ்வளவுதான் என்று நினைத்து என் வாழ்க்கை கடைசி தான். இன்றைக்கு கூட ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன். ஒரு நிமிடம், வித்தின் செகண்டுக்குள்ளால வருகிற ஆபத்துக்களில் இருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். பைபிள் சொல்லுது, மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் தான், 4 விரல் கடை தான். அவ்வளவு அந்த மைக்ரோ எண்டிலிருந்து, அந்த எட்ஜிலிருந்து, அந்த விளிம்பிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். அதுதான் கர்த்தருடைய விடுதலை. யாருக்குமே நம்பிக்கை இல்லை காலையில தானியேல் உயிரோடு இருப்பாரான்னு, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஆனா உனக்கு தெரியும், நான் இடைவிடாமல் தினமும் 3 வேளை ஸ்தோத்திரம் பண்ணுகிற எனக்கு சிங்க கெபியில நான் தனிமையா இருக்க மாட்டேன். அந்த சிங்க கெபியில என் அப்பாவும் இருப்பார்,
என் அப்பாவும் இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சிங்க கெபியில நான் தனிமையா இல்ல, என் அப்பா இருப்பார். முதலாவது சொன்னேன், அதிகாலையில் ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தை உடைக்கும். இரண்டாவது சொல்றேன், 3 வேளை ஸ்தோத்திரம். 3 வேளை சாப்பிடுறோம், ஆனா 3 வேளை ஸ்தோத்திரம். காலை, அந்தி, சந்தி, மத்தியானம். காலையில், மதியம், இரவு 3 வேளையும் தேவனுக்கு முன்பாய் ஸ்தோத்திரம் செலுத்தின தானியேலுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துக்களை கர்த்தர் குலைத்தார். எழுதப்பட்ட தலையெழுத்தை கர்த்தர் குலைத்தார். நான் சொல்றேன், தினம் 3 வேளை ஸ்தோத்திரம் பண்ண பழக்கம் இருக்கா? உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட தாய்த்துக்களை கர்த்தர் கேன்சல் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட மந்திரவாதி ஓட்டை கர்த்தர் உங்களை அதை கர்த்தர் கேன்சல் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக சத்துரு தலை எழுத்துன்னு சொல்லுவீங்க, அந்த எழுத்தை கர்த்தர் கேன்சல் பண்ணுவார். காரணம், இந்த ஸ்தோத்திரத்துக்கு தினமும் 3 வேளை செய்கிற ஸ்தோத்திரம் சிங்கம் மண்டியிட வைத்தது, சிங்கத்தை முழங்கால் படி போட வைத்தது, சிங்கத்தை கர்த்தரை நோக்கி பார்க்க வைத்தது. சீறி வருகிற அத்தனை பிரச்சனை உங்களுக்கு முன்னால கீழடக்க பண்ணுவார். ரொம்ப சிம்பிள். அவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு சீறி வரலாம், அது பலவீனமா இருக்கலாம், எதா இருக்கலாம். உங்க லைஃபுக்கு ஒரு சீரடிக்கிற பிரச்சனையை தாளடி ஆக்கணும்னா தினமும் 3 வேளை ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். முதல் விடுதலை எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை. இரண்டாவது விடுதலை தானியேல் சிங்கக்கெபியிலிருந்து விடுதலை. முதல் ரீசன் காலையில் ஸ்தோத்திரம். இரண்டாவது விடுதலைக்கு காரணம் 3 வேளை ஸ்தோத்திரம். மூணாவது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், பேதுருவின் விடுதலை. மிக முக்கியமான விடுதலை பேதுருடைய விடுதலை. சரையாருக்கு என்ன நாம பிள்ளை அடிக்கடி சொல்லுவாங்களே, அடிக்கடி சொல்ற பசங்க சொல்லுவாங்க, ஒரே சரையாருக்கு. அந்த சிறையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ள, சிறைச்சாலைக்குள்ளால ஒருவர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2 கைகளை உயர்த்தி, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை. அப்படி வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சத்தமா, ஆண்டவரே என் சிறைச்சாலை நிக்காதுப்பா, சிறைச்சாலை நிக்காது. சிறைச்சாலை போன வாரத்துல நான் சொன்னேனே, ஓ நன்றி, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாய் தெய்வம் இறங்கி வருகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சத்தமா. சிறைச்சாலை என்ன செய்யும்? அசையும். என்ன செய்யும் தெரியுமா? சிறைச்சாலையில நான் சொன்னேன், போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது. எதெல்லாம் உங்களை சிறை பிடித்திருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலைகளை கொடுப்பார். கடன் உங்களை சிறை பிடித்து வைத்திருக்கலாம், பொருளாதார மண்டலங்கள் உங்களை சிறை பிடித்து வைத்திருக்கலாம், ஒரே டென்ஷன், டிப்ரெஷன், மனக்குழப்பம், மன அழுத்தம் உங்களை சிறை பிடிச்சு வச்சிருக்கலாம். இதுக்கு ஸ்தோத்திரம், யாருக்கு ஸ்தோத்திரம் தேவை தெரியுமா? பேதுருவுடைய சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வருவதற்கு யார் ஸ்தோத்திரம் பண்ணாங்க? யார் ஸ்தோத்திரம் பண்ணாங்க? அப்போ 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காய் ஊக்கமாய் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். 3வது ஸ்தோத்திரம், சபையா இணைந்து இணைந்து ஒருமித்து ஒருமித்து ஆவியில ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண. எல்லா சரைகள், மனசுல குழப்பங்கள், தேவையில்லாத சரையின் அனுபவங்கள், ஆவியான சில குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற, உன் மனசை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற, உன் பொருளாதாரத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற, உன் ஆரோக்கியத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற, உன் சுக வாழ்வை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற, உன் எதிர்காலத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற, உன் படிப்பை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற வல்லமைய கர்த்தர் உடைக்கிறார். சபைக்கு வாங்க, கர்த்தர் சேர்ந்து ஆராதிங்க. ஆராதிக்கும் என்ன சம்பவிக்கும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? 3 விஷயத்தை நான் சொல்றேன். 3 விதமான விடுதலைகள் பைபிள் ஃபோக்கஸ் பண்ணுது. முதல் விடுதலை அடிமைத்தனம். உங்களை அடிமைப்படுத்துகிற விஷயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். 2வது விடுதலை நான் உங்களுக்கு சொன்னேன், சிங்கக்கெபி. உங்களை வெளியே வர விடாம அமுக்கி வச்சிருக்கிறது தான் சிங்கக்கெபி. தூக்கி விட யாருமே இல்லைன்னு சொல்லுறது மாதிரி தூக்கி விட முடியாது. உங்களை அமுக்கி குழிக்குள்ள போட்டுருவாங்க. பயங்கரமான குழி, உளையான
சேற்றுக்குள்ள. உங்களை வெளியே வர முடியாது, வெளி உலகத்துக்கே உங்களை வர முடியாம உங்களை அமைக்கி போட்டுக்கிற அந்த சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். மூணாவது நான் சொன்னேன், பேதுருடைய விடுதலை அது சிறையிலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து. எதெல்லாம் விஷயத்தில் உங்களை சத்துரு சிறைப்படுத்திருக்கிறானோ கர்த்தர் விடுதலை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் வசனத்தினால, சாட்சியின் வசனத்தினால நமக்கு விடுதலை உண்டு. 2 கண்களும் மூடப்படட்டும். சபையாருடைய ஜெபம் ஊக்கமான ஜெபம், இணைந்த ஜெபம். நான் தெளிவாக சொல்றேன், இந்த ஜெபம் உங்களை விடுதலை செய்யும். அப்படி எளிமையில் இருக்கலாம். 2 கண்களும் மூடி இந்த வார்த்தைகளை நாம் இணைந்து பாடப்போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இணைந்த வாய்களை திறந்து கத்தர 2 கண்களும் மூடி சில நிமிடங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். எஸ், 1 எகிப்திலிருந்து விடுதலை, 2 சிங்க கெபியிலிருந்து விடுதலை, 3 சிறைச்சாலையிலிருந்து விடுதலை. இந்த ராத்திரி அதை எத்தனை பேர் விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறேன், நான் உங்களை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறேன். நல்ல கண்ணை மூடிக்கோங்க, 2 கைகளும் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைகிறது. நான் ஜெபிக்கும் போதே சில குடும்பங்களை இந்த ராத்திரி கர்த்தர் விடுதலை செய்வதை என் ஆவியில் நான் உணர்கிறேன். எல்லா கண்களும் அப்படி மூடப்படட்டும். வேடிக்கை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். இந்த ஜெப நேரத்தில் அநேகரை கர்த்தர் சௌக்கியமாக்குகிறார். உங்களுடைய பிரச்சனை எது என்று எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு உங்களை விடுதலை செய்ய வர 2 கைகளை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தேங்க்யூ, எனக்கு விடுதலை செய்யும், எனக்கு விடுதலை வேணும் அப்பான்னு கேளுங்க. சத்தங்கள் உயரட்டும், சத்தங்கள் உயரட்டும். ரோ லே போரோகே லே ஷெகேமா ராத்து அத்த ரக்கமா ரக்கதோ. அப்படி சத்தங்கள் உயரட்டும், சத்தங்கள் உயரட்டும். சத்தங்கள் உயருகிறது, சத்தங்கள் உயருகிறது, சத்தங்கள் உயருகிறது. வாய்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். சத்தமா சத்துருவின் வல்லமைகளை உடைக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த ராத்திரி இறங்கி வருகிறார். சத்தங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்தமா, சத்தமா ஸ்தோத்திரம். சத்தமா, 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 சத்தமா. ஆமென். வர 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 உங்க சத்தங்கள் அப்படியே உயரட்டுமே. நல்ல வாயை திறந்துக்கோங்க. இந்த ராத்திரி கர்த்தருடைய விடுதலைகளை நாம் அனுபவிக்க போகிறோம். எல்லா கண்களும் அப்படி மூடப்படட்டும், எல்லா கண்களும் அப்படி மூடப்படட்டும். சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எல்லா கண்களும் அப்படி மூடப்படட்டும். விடுதலைகள் உண்டாகிறது, சத்துருடைய வல்லமைகள் உடைகிறது, சத்துருடைய வல்லமைகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால எல்லா கண்களும் மூடி வாயை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ராத்திரி கர்த்தருடைய மகிமை, இந்த ராத்திரி கர்த்தருடைய மகிமை, இந்த ராத்திரி கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது. ஆண்டவரே உம்முடைய கரம் வெளிப்படு. ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய விடுதலைகளை நாம் அனுபவிக்க போகிறோம். கர்த்தருடைய விடுதலைகள் வெளிப்படுகிற எல்லா கண்ணை மூடிக்கோங்க. சில நிமிடங்கள் அப்படி கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய விடுதலை ரீபா பா 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 ஷாம்துரா பாபா. எல்லா கண்களிலும் மூடப்படட்டும். சில அடிமைத்தனத்திலிருந்து, சில அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். சில அடிமைத்தனங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. ஆராதனைக்கு வரவிடாம உங்களை தகர்க்கிறது ஒரு அடிமைத்தனம். இந்த ராத்திரி சில அடிமைத்தனம் உனக்கு நன்மை வரக்கூடாம உன்னை தகர்க்கிற அடிமைத்தனத்தில் இருந்து இந்த ராத்திரி இயேசு உங்களை விடுதலை செய்கிறார். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுதான், 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 இயேசுவே ஸ்தோத்திரம். சத்தமா, சத்தமா, சத்தமா. உங்க சத்தம் அப்படி உயரட்டும். உங்க சத்தங்கள் வரட்டும், சத்தங்கள் வரட்டும். ஆலயத்தில் நிற்கிற அத்தனை பேரையும் இந்த ராத்திரி கர்த்தர் சௌக்கியமாக்குகிறத நான் பார்க்கிறேன். ஒரு தெய்வீக விடுதலை ஆலயத்தில் வெளிப்பட்டு வருகிறது. எத்தனை பேர் எங்களோடு இணைந்து கர்த்தர் ஆராதிக்கிறீங்க? ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் இப்போ நீங்க ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டே இருங்கள். இந்த ராத்திரி உங்க வீட்டுக்குள்ள அந்த விடுதலையின் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். விடுதலையின் சத்தம் கேட்கிறது. சில பலவீன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. கை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்தமா, சத்தமா.
இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன். இயேசு உங்களை விடுதலை செய்து கொண்டு நிற்கிறார். சில அந்தகார ஆவிகள் விலகுகிறது, சில அதிகாரங்கள் விலகுகிறது. சிறைச்சாலையில் இருந்து தூதன் இறங்கி நிற்கிறார். உங்களுக்கு தெரியுமா, 430 வருட விடுதலை ஒரே இரவு பஸ்கா பண்டிகையின் இரவு விடுதலை வெளிப்பட்டது போல இந்த ராத்திரி பல வருடங்களாய் நீ அனுபவிக்கிற பிரச்சனையில் இருந்து இந்த ராத்திரி ஒரே இரவு ஆவியில ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், உங்க சத்தம் உயரட்டும். துதிங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமே, உங்க தலையில கை வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா அக்கினி மயமானவ இந்த இடத்துல உலாவி கூட நிற்கிறதை நான் பார்க்கிறேன். விடுதலையின் இரவு, கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிற இரவு. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைகிறது, வெங்கல கதவுகள் உடைகிறது, இரும்பு தாழ்பாள்கள் முறிப்படைகிறது. இந்த இரவு அது கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கையை உயர்த்திக்கோங்க. உங்க வலது கரத்தை அப்படி தலையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், பிளஸ் பண்றேன். சிறைச்சாலை அடைப்பது இல்லை. இந்த பாடல் பாடும்போது சில பலவீனங்களை கர்த்தர் சௌக்கியமாக்குகிறார். சில விடுதலைகள் வருகிறது. மனப்பூர்வமா பலவீனமுள்ள இடத்தில் உங்கள் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சில மன அழுத்தங்கள், சில மன டென்ஷன்கள் இந்த ராத்திரி விலகுகிறது. ஆன்லைன்ல பார்க்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிலரை கர்த்தர் சௌக்கியமாக்கி கொண்டு நிற்கிறார். சிலரை கர்த்தர் சௌக்கியமாக்குகிறார். சிலரை கர்த்தர் சௌக்கியமாக்குகிறார். சிலரை கர்த்தர் சௌக்கியமாக்குகிறார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற சிலருடைய பெயர்களை கர்த்தர் சொல்லி சௌக்கியமாக்க விரும்புகிறார். இந்த ராத்திரி சில விடுதலைகள் உண்டாகிறது, சில சௌக்கியங்கள் உண்டாகிறது. விலகின இடத்தில் உங்கள் வலது கரங்கள் வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு மின்சாரத்தை காட்டிலும் அதி பயங்கரமான ஒரு தேவ வல்லமை சில வீடுகளுக்குள்ள இறங்குகிறத நான் பார்க்கிறேன். சில வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறது. சில வீடுகளுக்குள்ள அந்த வல்லமை இறங்கி வருகிறது. ரே பாபா சாந்தா ராபா. துதிங்க. இயேசு உங்களை சௌக்கியமாக்குகிறார். அவருடைய சுகமாக்குகிற கரம் சில வீடுகளுக்குள்ள அப்படி இறங்குகிறதா. வாயை திறந்து கண்ணை மூடி ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. சில அந்தகார சங்கிலிகள் உடைகிறது. சில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் தகருகிறது. தூதன் வலது பக்கத்தில் நிற்கிறார். தூதன் சிலர் தட்டி எழுப்புகிறார். நீ ஏன் இங்க படுத்து கிடக்கிறாய்? நீ சிறைப்பட்டு கிடக்க வேண்டியவள் அல்ல. நீ சிறைப்பட்டு கிடக்க வேண்டியவள் அல்ல மகளே. நீ சிறைப்பட்டு கிடக்க வேண்டியவன் அல்ல. நீ சிறைப்பட்டு கிடக்க வேண்டியவன் அல்ல. நீ சிறைப்பட்டு கிடக்க வேண்டியவன் அல்ல. நீ சிறைப்பட்டு கிடக்க வேண்டியவள் அல்ல. நீ சிறைப்பட்டு கிடக்க வேண்டியவள் அல்ல. உன் சிறைச்சாலை இன்றோடு முடிகிறது. சிறைச்சாலை இன்றோடு முடிகிறது. உன் சிறைச்சாலை அனுபவம் இன்றோடு முடிகிறது. உன் சிறைச்சாலை அனுபவம் இன்றோடு முடிகிறது. உன் சிறைச்சாலை அனுபவம் இன்றோடு முடிகிறது. இயேசு உன்னை தொடுகிறார். ஒரு இனம் தெரியாத தேவ சமாதானம் உனக்குள்ள இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். ஒரு இனம் தெரியாத தெய்வ சமாதானம் வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. நன்றி அப்பா. ஒரு இனம் தெரியாத தெய்வீக விடுதலை. சந்தரா கதரா கதரா ले मरा कदरा मना शेकरे मारा रीमाना का दूरा बोलो शेके ஆவியானவரே, இந்த ராத்திரி அந்த விடுதலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய மாபெரும் விடுதலைய இந்த ஜனத்துக்கு தாராளமாய் ஊற்றுங்க ஆண்டவரே. சத்தமா வாயை திறந்து இயேசுவே 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 சொல்லுங்க. இயேசுவே நீரே என் சௌக்கியம். இயேசுவே உங்க நாமம் விடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது.
நான் அநேகரை சௌக்கியமாக்கி கொண்டிருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. பாடுவோம் அல்லேலூயா. இன்னும் சத்தமா உம்முடைய நாமம் உயரணும். நன்றி. நிஜமே Thank you. அடையணும். கிருபை பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. என் பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். இன்று இரவு கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். தூங்க முடியாத தூக்கமில்லாத இரவுகள் உங்களுக்கு மாறுது. உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம். சில வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். தலையில் இருக்கிற அந்த பாரம் உங்களை விட்டு விலகுகிறது. ஒரு பயம் எதிர்காலத்தையும் வாழ்க்கையை குறித்து நீங்க பயந்திருந்த சில விஷயங்கள் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறார். அந்தகார சங்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறார். இந்த ராத்திரி இது சம்பவிக்கிறது. உங்களுக்கு நான் இப்ப ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை அப்படி தலையில வைத்துக்கோங்க. உங்களை பிளஸ் பண்ணி அந்த விடுதலை அப்படியே வெளிப்பட்டு வருகிறது. இயேசு தெய்வமே, இந்த ராத்திரி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த வசனம் வெறுமையா போகாது. வசனத்தை அனுப்பி நீர் அவரை விடுதலை செய்கிற கர்த்தர். நீர் வசனத்தை அனுப்பி விடுதலை செய்கிற பிரயோஜனமா நாங்க உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்துல கொடுத்து இந்த இரவு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டதுக்காக நன்றி. என் பிள்ளைகளை மனப்பூர்வமான வாழ்த்துறேன். இந்த ராத்திரி தூங்க முடியாத இரவுகளில் முடிவு உண்டாகட்டும். பலவீனமான சூழலில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். சிறைச்சாலையில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். சிங்க கெபியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த வார்த்தை இவர்களுக்குள்ள நிச்சயமா ஒரு விதை போல இவர்களுக்குள்ள முளைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். காலை எழும்பும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா மைண்ட் எல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷா ஒரு குழந்தைய போல ஒரு புது அனுபவத்தோடு வெளியே வர கிருபை தார். ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஒரு கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.